Good morning everyone. நம்ம செகண்ட் செமஸ்டருக்கு தேவையான சிலபஸ் டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதற்குரிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் சப்ஜெக்ட் என்னென்னா ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ். யூனிட் 1ல் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி அப்படின்னா என்னென்னா இழப்பீடு ஒப்பந்தம். இழப்பீடு இன்டெம்னிட்டினா இழப்பீடு அப்படின்னு அர்த்தம். இழப்பீடு எப்போ ஏற்படும்? ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படுதுன்னா அந்த லாஸை சரி செய்கிறதுக்காக யார் அந்த லாஸ்க்கு காரணமானவங்களோ அவங்க அமௌண்ட் பே பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்னா இன்டெம்னிட்டி, இழப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி அப்படின்னா என்னென்னா டெஃபினேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி இஸ் எ கான்ட்ராக்ட் பை ஒன் பர்சன் அக்ரீஸ் டு காம்பன்சேட் அனதர் லாஸ். தட் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நபர் மற்றொரு நபருக்கு வந்து தன்னால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை வந்து ஈடு செய்கிறதுக்காக ஒரு இழப்பீடு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கான்ட்ராக்ட் இருக்கணும், 2 பர்சன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அவங்க 2 பேத்துக்கு இடையில் ஒரு லாஸ் இருக்கணும். இதுதான் பேசிக் எலமெண்ட். ஸோ 2 பார்ட்டிஸ், இன்டெம்னிஃபையர், இன்டெம்னிட்டி ஹோல்டர். இன்டெம்னிஃபையர் அப்படின்னா என்னென்னா இழப்பீடு கொடுக்குறவர், இன்டெம்னிட்டி ஹோல்டர் அப்படின்னா இழப்பீடு வாங்குறவர். ஸோ 2 பார்ட்டிஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். கண்டிப்பாக 2 நபர்கள் இருக்கணும். வேலிட் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க 2 பேத்துக்கு இடையில் ஒரு வேலிட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கணும். அது என்ஃபோர்ஸபிள் பை லாவாகி கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். ஓகே. தென் தேர்ட் ஒன், லாஸ் காஸ்ட் பை இன்டெம்னிஃபையர். லாஸ் காஸ்ட் பை இன்டெம்னிஃபையர் அப்படின்னா இன்டெம்னிஃபையர்ன்றது ப்ராமிசின்னு சொல்லுவோம். அதாவது ஈடு கொடுக்குறவர், இழப்பீடு வாங்குறவர். ஸோ இழப்பீடு கொடுக்கக்கூடிய அந்த முதல் நபர் யார் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்களோ அல்ல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்ன பண்ணணும்? ஃப்யூச்சரில் உனக்கு சப்போஸ் ஏதாவது இழப்பீடுகள் வந்துச்சுன்னா நான் உனக்கு அதை காம்பன்சேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணியிருக்கணும்? அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும்ல. ஸோ அந்த லாஸ்ன்றது இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ லாஸ் காஸ்ட் பை இன்டெம்னிஃபையர், ஒரு இழப்பு நடந்திருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், வேலிட் காம்பன்சேட் கான்ட்ராக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நபர் வந்து செகண்ட் பர்சன்ட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நான் காம்பன்சேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே ஒரு கான்ட்ராக்ட்ன்றது வந்து என்னென்னு போடப்பட்டு இருக்கணும். ஸோ கான்ட்ராக்ட் போடப்பட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி கீழே வந்து அவங்க காம்பன்சேஷன் பெற்றுக்க முடியும். ஸோ இதை எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 பார்ட்டிஸ், செகண்ட் ஒன் என்ன பண்ணணும்? வேலிட் அக்ரிமெண்ட் இருக்கணும். தேர்ட் ஒன் லாஸ் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கணும். ஃபோர்த் ஒன் அப்படின்னா ஒரு காம்பன்சேட் கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக வந்து அவங்க ஆல்ரெடி போட்டிருக்கணும். தென் ரைட்ஸ் ஆஃப் இன்டெம்னிட்டி ஹோல்டர். இந்த இன்டெம்னிட்டி ஹோல்டர்னால் இழப்பீடு பெறுவருக்கும் சில வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா என்னென்ன கேட்கக்கூடிய அதிகாரன்றதை விட உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா டேமேஜஸ் வந்து அவங்க வந்து கேட்கலாம். 3 டைப்ஸ் வந்து ரைட்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா அவங்க இழப்பீடு கேட்கலாம். இப்போ ஒரு பர்சனால் ஏன்ற பர்சனால் பீன்ற பர்சனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாக லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, நீ காம்பன்சேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷனாக கேட்கலாம். செகண்ட் ஒன் இல்லை அப்படின்னா இந்த பீன்ற பர்சன் என்ன பண்ணுறாரு? A to B பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏன்ற பர்சன்னால் வந்து பீன்ற பர்சனுக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சு. அவர் டைரக்ட் காரணம் இல்லை, பட் அவரோட ஒரு ரீசனால் தான் இவருக்கு அந்த இழப்பீடு ஏற்பட்டிருக்குன்னா இவர் கோர்ட் மூலமாக நான் அதை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு போய் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு தேவையான வழக்கு செலவுகள் அனைத்தையும் வந்து இது இன்டெம்னிஃபையர் ஏற்றுக்கணும். ஏன்ற பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஏற்றுக்கணும். ஸோ ஒன்று ஏன்ற பர்சன் டேமேஜஸாக அதாவது காம்பன்சேஷனாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பர்சன் செலவழிக்கிற வழக்கு செலவுகளை ஏற்றுக்கலாம். அப்படி இல்லாட்டி சம்ஸ் பெய்ட் அண்டர் காம்ப்ரமைஸ். சில சமயத்தில் என்னாகும் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஒரு பஞ்சாயத்து மூலியமாக தீர்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் சமரசம் பேசுகிறதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து ஏன்ற பர்சன் தான் பீன்ற பர்சனுக்கு வந்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஸோ ஏதோ ஒரு மூலியமாக டேமேஜஸ் மூலியமாவோ அல்லது காஸ்ட் இஷ்யூ பண்ணுறது மூலியமாவோ அல்லது வந்து சம்ஸ் பெய்ட் அண்டர் காம்ப்ரமைஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை பே பண்ணுறது மூலியமாவோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தரணும். யார் சால்வ் பண்ணி தரணும்? இன்டெம்னிஃபையர், இன்டெம்னிட்டி ஹோல்டருக்கு சால்வ் பண்ணி தரணும். ஸோ இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதற்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பைக் இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்ட் 20,000 காம்பன்சேஷன் ஆஃப்டர் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ ஒரு பைக் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் அவங்க அந்த பைக்கை சேல் பண்ணுறப்பவே
நான் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 20,000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பன்சேஷன் கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போடுவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கு கீழே வரும்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டிக்கு கீழே வரும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே பைக் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்காங்க, அந்த பர்டிகுலர் பர்ச்சேசிங் பர்சன் இருக்காங்க. ஸோ 2 பார்ட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தென் லாஸ்க்காக ஆல்ரெடி அங்கே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. லாஸ் ஆச்சு அப்படின்னா 20,000 பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் காம்பன்சேஷன் கான்ட்ராக்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இன்டெம்னிஃபையரும் இருக்காங்க, இன்டெம்னிட்டி ஹோல்டரும் இருக்காங்க, வேலிட் அக்ரிமெண்ட் இருக்குது. தென் லாஸ் காம்பன்சேஷன் கான்ட்ராக்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது ஒரு கான்ட்ராக்ட் இன்டெம்னிட்டிக்கு கீழே வரும். இதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றதை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களை டெலிகாஸ்ட் பண்ண முடியும்.